சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முகவுரை எப்படி கொண்டு வரப்பட்டது, இதனுடைய வரலாறு என்ன, அதுக்கப்புறம் இந்த முகவுரையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதற்கடுத்து இந்த முகவுரையில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களுக்கான விளக்கம், அந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன விளக்கம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு முகவுரை, அதோட வரலாறு அப்படின்றத பார்த்துருவோம். இந்த முகவுரை அப்படின்றது நம்ம எந்த நாட்டோட அரசியலமைப்புலேருந்து காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யூஎஸ்ஏ, அதோட இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த முகவுரை அப்படின்ற கான்செப்டை எடுத்திருக்கோம். இந்த முகவுரை அப்படின்றது நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படின்றது என்னது? ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்பு எழுத போகையில் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கொள்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்னது அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம். ஸோ அப்போ ஒரு புக்கு எழுத போகிறோன்னா எப்படி இருக்கணும், இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், இதோட தீம் என்ன அப்படின்றத இந்த குறிக்கோள் தீர்மானத்தில் நேரு சொல்லியிருப்பார். இந்த குறிக்கோள் தீர்மானம் பார்த்தோம் அப்படின்னா டேட், அதுவும் நமக்கு முக்கியம். இந்த குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்படுற டேட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நேரு இந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டுட்டு வருவார். ஸோ இதுக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்ரூவ் கொடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22ஆம் நாள். சரிங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜனவரி 2ஆம் நாளில் 22ஆம் நாள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்படுது. எது? நேரு கொண்டு வர்ற குறிக்கோள் தீர்மானம். அவர் கொண்டுட்டு வர்றது 1946 டிசம்பர் 13 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வர்றாரு. இதை 1947 ஜனவரி 22 அன்னைக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணிருச்சு? ஏற்றுக்கொண்டுருச்சு. இதை தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? முகவுரை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த முகவுரை அப்படின்றது யூஎஸ்ஏவோட ஒரு காப்பி அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். அதாவது என்னது அப்படின்னா மெத்தடை காப்பி பண்ணியிருக்கோம். முகவுரை அப்படின்னு ஒரு அரசியலமைப்புக்கு எழுதணும் அப்படின்றத காப்பி பண்ணியிருக்கோம். முகவுரையவே காப்பி பண்ணலை. சரிங்களா, கான்செப்டை காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தது என்னது? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் அடிப்படையில் தான் இந்த முகவுரை வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இந்த முகவுரை என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்து பார்த்துருவோம். முகவுரையில் ஒரே ஒரு பேஜ் தான். இந்த ஒரு பேஜை சுற்றி தான் என்ன பண்ணுது? கொஸ்டின் வருது. ஸோ இந்த அரசியலமைப்பு முகவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ பார்க்கலே டிசைனே சூப்பராக இருக்குது. இது பிரிண்ட் கிடையாது, இது எல்லாமே பெயிண்டிங், வரைஞ்சது தான். சரிங்களா, இது எல்லாத்தையுமே ஒருத்தவர் கைப்பட வரைஞ்சார். அவரோட பேர் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை டிசைன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் மனோகர் சின்ஹா அப்படின்றவர் தான். சரிங்களா, இந்த டிசைனை ஒருத்தவர் என்ன பண்ணார்? வரைஞ்சார். ராம் மனோகர் சின்ஹா, அவரோட பேரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் தான் இதை டிசைன் பண்ணது. மற்ற பேஜஸும் என்னது அப்படின்னா டிசைன் பண்ணி கையிலேயே எழுதப்பட்டது தான். நம்ம இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுவோம்? எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே எழுதியிருக்காங்க, டிசைன் கையாலேயே வரைஞ்சிருக்காங்க. இந்த முகவுரை பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னா நம்மளோடது தான். சரிங்களா, இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லைனே என்னது அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம். ஸோ இந்திய அரசியலமைப்பு முகவுரை எப்படி தொடங்குது அப்படின்றதவே கேள்வியாக கேட்பாங்க. இந்திய மக்களாகிய நாம், அதாவது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட அரசியலமைப்பு முகவுரை தொடங்குது. ஸோ இதிலேருந்தே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா இந்திய மக்களாகிய நாம தான் இந்த அரசியலமைப்பு உருவாக்கி நமக்கு நாமே அர்ப்பணித்துக் கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒன் டைம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரீட் பண்ணிடுவோம். இந்த கொடுத்துருக்க கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா திருத்தம் பண்ணாத கண்டென்ட். சரிங்களா, இது திருத்தம் பண்ணாது. 1949 நவம்பர் 26 என்ன இருந்ததோ அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை வாட்சி பார்ப்போம். இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒரு மனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும்
சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனி மனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்கச் செய்வதற்கு அரசமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளில் ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசமைப்பினை எங்களுக்கு நாங்களே அளிக்கிறோம். ஸோ நமக்கு நாமே என்ன பண்ணிக்கிட்டோம், இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ 1949 நவம்பர் 26 கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா ஜனவரி 26 1950 இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குடியரசு தினம். இன்னைக்கு தான் அரசியலமைப்பு ஃபுல்லாக நடைமுறைக்கு வரும். ஆனால் நவம்பர் 26 என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா சில விஷயங்கள் மட்டும் நடைமுறைக்கு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த முகவுரையை என்ன சொல்கிறோம், நம்ம அன்னைக்கே ஏற்றுக்கொண்டோம், அரசியலமைப்பை அன்னைக்கே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நவம்பர் 26 அன்னைக்கு என்னென்னலாம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்றத ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கலை கேட்கலாம். நவம்பர் 26 அன்னைக்கு என்னென்னதெல்லாம் அரசியலமைப்பில் எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 394 விதி 394 வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவம்பர் 26 அன்னைக்கு என்னென்ன ஆர்டிக்கல்லாம் நடைமுறைக்கு வருது அப்படின்றத சொல்லிடும். ஸோ பேசிக்கான விஷயங்களை மட்டும் அன்றைக்கி நடைமுறை கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 26. ஸோ ஜனவரி 26 ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அது வந்து என்னது 1930 காங்கிரஸ் வந்து பூரண சுயராஜ்யத்தை பிரகடனப்படுத்தின நாள். பூரண சுயராஜ்யம் பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் தான் 1930 ஜனவரி 26. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை அன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ அப்போ நவம்பர் 26 அப்படின்னா அன்னைக்கு வந்து எல்லாமே நடைமுறைக்கு வந்திருக்காது, பாதி சில லிஸ்ட்டு மட்டும்தான் வந்திருக்கு. சரிங்களா, சில ஆர்டிக்கல் தான் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் அன்றைக்கி நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது. அந்த ஆர்டிக்கல் என்னது 394. அதுக்கப்புறம் ஜனவரி 26 1930 அன்னைக்கு பூரண சுயராஜ்யம் பிரகடனப்படுத்தப்பட்டதை ஒட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஜனவரி 26 1950 அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைக்கு கொண்டுட்டு வர்றோம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இப்போ இந்திய அரசியலமைப்பு எப்படி வந்தது எல்லா டீட்டெயிலுமே பார்த்துட்டோம். இந்திய அரசியலமைப்பை என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக வாசி பார்த்துட்டோம். சரி, அடுத்து வந்து இதில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதை திருத்தங்கள் அப்படின்றதுக்கு முன்னாடி இதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பேராகிராஃபாக பார்க்கல உங்களுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ரொம்ப கம்மி தான். சரிங்களா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வார்த்தை இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த 3 வார்த்தை. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீதி அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் சுதந்திரம் அப்படின்றது ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் வந்து சமத்துவம் அப்படின்றது ஒரு வார்த்தை, சகோதரத்துவம். சரிங்களா, ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் என்னது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து கீழே வந்து என்ன சொன்னால் நீதி, லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி அப்படின்றது என்னது, ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுதந்திரம் அப்படின்றது என்னது, லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்றது சமத்துவம். அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றது பிரதர்ஹுட், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 வார்த்தைகளை பேஸ் பண்ணி தான் கீழே இருக்குது. மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இறையாண்மை மிக்க, இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. ஸோ இதில் தான் அடுத்து வந்து 42வது திருத்தம் பார்க்கணும். அதில் வந்து 2 வார்த்தைகள் எங்கனக்குள்ளே சேர்ப்பாங்க, இன்னொரு வார்த்தை இந்த சகோதரத்துவம், இதோட இன்னொரு வார்த்தையை சேர்ப்போம். ஸோ அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம், இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இப்போ வந்து 42வது திருத்தத்தை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ 42வது திருத்தத்தை பற்றி நமக்கு புக்கிலேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 1976ஆம் ஆண்டு முகவுரையானது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணுது, திருத்தப்படுது. அதன்படி 3 வார்த்தைகள் சேர்க்குறாங்க. என்னது அப்படின்னா சமதர்மம் அப்படின்றது, சமய சார்பின்மை அப்படின்றது, ஒருமைப்பாடு அப்படின்றது. சரிங்களா, ஸோ சமதர்மம் அப்படின்னா என்னது, சோசியலிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூலர் அப்படின்ற ஒரு வார்த்தையும், அதுக்கப்புறம் வந்து இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர்க்குறாங்க. இந்த 3 வார்த்தைகளை 1976ஆம் ஆண்டு 42nd அமெண்ட்மெண்ட் இது மூலமாக சேர்க்குறாங்க.
இந்த 42nd அமெண்ட்மெண்ட் யாருடைய ஆட்சி காலத்தில் வருது அப்படின்னா காங்கிரஸோட பீரியட். யார் ஆட்சியில் இருக்காங்க? இந்திரா காந்தி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்சியில் இருக்காங்க. இந்திரா காந்தி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்சியில் இருக்காங்க. ஸோ இவங்க இப்போ ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 முதல் 77 வரை என்னையாது அப்படின்னா எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி பீரியடில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 42வது திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு இதோட பவர்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபுல்லாமே குறைச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் அடிப்படை கடமைகள் எல்லாமே கொண்டுட்டு வரப்படுது. ஸோ இதில் தான் முகப்புறையை என்ன பண்ணியிருக்காங்க? திருத்தம் பண்ணியிருக்காங்க. நிறைய திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. சரிங்களா? 42வது திருத்தத்தின்படி நிறைய திருத்தம் பண்ணதுனால இந்த 42வது திருத்தத்தை என்னன்னு சொல்லுவாங்க? இதுவே ஒரு குட்டி அரசியலமைப்பு, மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 42வது திருத்தத்தை என்னன்னு சொல்லுவாங்க? குட்டி அரசியலமைப்பு அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யார் பீரியடில் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். யார் அப்படின்னா இந்திரா காந்தி. காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது. எமர்ஜென்சி அப்போ நடைமுறையில் இருக்குது. 76. ஸோ 76ல் கொண்டு வருவாங்க. நிறைய பகுதிகள் பார்த்தோம்னா 77ல் தான் நடைமுறைக்கு வரும். இதில் திருத்தம் பண்ண விஷயங்கள்லாம் 77ல் தான் நடைமுறைக்கு வரும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா யார் குடியரசுத் தலைவர்? ஏன்னா சட்ட மசோதா தாக்கல் பண்ணி கடைசியில் யார்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட தான் ஒப்புதல் வாங்கணும். பிரதமர் வந்து இந்திரா காந்தி. இதற்கு ஒப்புதல் கொடுத்த குடியரசுத் தலைவர் இப்போ யார் குடியரசுத் தலைவராக இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபக்ருதீன் அலி அகமது. அவர் தான் என்னவா இருக்காரு அப்படின்னா குடியரசுத் தலைவராக இருக்காரு. ஸோ அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 1976 இந்த சட்ட திருத்தத்துக்கு ஒப்புதல் அளித்த குடியரசுத் தலைவர் யார்? ஃபக்ருதீன் அலி அகமது. அவர் தான் இப்போ ஆட்சியில் இருக்கார். ஸோ குடியரசுத் தலைவராக இருக்கார். அவர் தான் இதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒப்புதல் கொடுக்குறாரு. ஸோ அப்போ இதுதான் என்னது அப்படின்னா இந்த திருத்தம். சரிங்களா? ஸோ இந்த 42வது திருத்தத்தில் 3 வேர்டு சேர்க்குறோம். இந்த 42 திருத்தம் தொடர்புடைய விஷயங்களையும் பார்த்தாச்சு. இந்த 3 வேர்டை எங்கெங்கே சேர்த்தாங்க அப்படின்றத நம்ம இப்போ என்ன பண்ணணும் பார்க்கணும். சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி, அதாவது சமதர்ம சமயச்சார்பின்மை, அதுக்கப்புறம் ஒருமைப்பாடு. இந்த 3 வேர்டையும் எங்கெங்கே சேர்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம அந்த அரசியலமைப்பு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். இங்கேயே அந்த இதை கொடுத்துருக்காங்க. என்னது? இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு. முதல்ல வந்து என்ன இருக்குது? நம்ம இப்போ பார்த்தது 1949 நவம்பர் 26 என்ன இருந்துச்சுன்னா இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசு அப்படின்னு தான் இந்தியாவை சொன்னாங்க. இந்த 42வது திருத்தத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்த ஜனநாயக அப்படின்றத வேற வேடா என்னது? மக்களாட்சி. சரிங்களா? ஜனநாயக அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, சில இடங்களில் மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 வேர்டு என்ன பண்ணிட்டாங்க? 42வது திருத்தம் 1976 படி சேர்த்துட்டாங்க. சமதர்ம சமய சார்பற்றன்றதை சேர்த்துட்டாங்க. இன்னொரு வேர்டு இன்டெகிரிட்டி, அதையும் என்ன பண்ணியிருக்காங்க? அரசியலமைப்பில் அந்த சகோதரத்துவம் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர்த்துருக்காங்க. ஸோ அதை இந்த அரசியலமைப்பு அந்த முகவுரையை வச்சு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த வாசிக்கையில் எப்படி வாசிக்கணும் அப்படின்னா திருத்தம் பண்ணதை பாருங்கள். இந்தியாவை இறையாண்மை மிக்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சேர்த்துட்டாங்க. சம தர்ம சமய சார்பற்ற அப்படின்னு சேர்த்துட்டாங்க. சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சேர்த்துட்டாங்க. ஸோ இதில் என்ன சார் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வரிசையாக சொல்லுங்கன்றதே ஒரு கொஸ்டின். சரிங்களா? யூபிஎஸ்சியில் கூட கேட்குறாங்க. என்னது அப்படின்னா வரிசையாக சொல்லுங்கள். அதாவது இறையாண்மை, சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இதை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இதே முகப்புரையில் எப்படி ஆர்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்றதே ஒரு கேள்வி. சரிங்களா? சமதர்மனா என்னது? சோசியலிஸ்ட். சமய சார்பற்ற அப்படின்னா செக்யூலர். அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சவரின், அதுக்கப்புறம் சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வேர்டு எங்கனக்குள்ளே சேர்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கனக்குள்ள சகோதரத்துவம் மற்றும் தனி மனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்க செய்வதற்குன்னு இருக்குல்ல, இந்த ஒற்றுமை அப்படின்ற இடத்துல இன்னொன்று என்னது? ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சேர்த்துட்டாங்க. இன்டெகிரிட்டி, ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் ஓங்க செய்வதற்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இந்த 3 வேர்டை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து கீழே 4 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. நீதி. ஸோ அரசியலமைப்பு முகவரை நமக்கு
எத்தனை வகையான நீதியை கொடுக்கிறது அப்படின்னு கூட கேட்பாங்க. மொத்தம் 3, சமூக, பொருளாதார, அரசியல் நீதி, 3 நீதியை கொடுக்குது. அதுக்கப்புறம் சுதந்திரம், லிபர்ட்டி அப்படின்றது என்னது? வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம், வழிபாடு, இதிலெல்லாம் நமக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அடுத்து வந்து சமத்துவம். எதில் சமத்துவம்? நம்மளோட ஸ்டேட்டஸ், தகுதி மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகளில் நமக்கு சமத்துவம் கொடுக்குறாங்க, அதாவது ஈக்குவாலிட்டி. அடுத்து வந்து சகோதரத்துவம். சகோதரத்துவம் அப்படின்னா என்னது? நம்ம வந்து பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் என்னது? சகோதரத்துவம். அதுக்கப்புறம் தனி மனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் ஓங்க செய்வதற்கு இது வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள். இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு புரட்சி நடந்தது ஒரு நாட்டில், அங்கே அந்த தாக்கம் இருந்து அந்த வார்த்தையை நம்ம இங்கே சேர்த்துருப்போம். ஸோ அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அப்போ இந்த டீட்டெயிலாக அந்த வார்த்தையோட விளக்கம் ஃபுல்லாக இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக படிக்க தேவையில்லை. அதில் இறையாண்மை அப்படின்றது எதுக்கு இறையாண்மை அப்படின்றத கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இறையாண்மை அப்படின்னா என்னது? நம்மளோட உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களில் நாமளே முடிவு எடுத்துக்கலாம். வேற ஒரு நாடு நம்மளை என்ன பண்ண முடியாது, மேலாண்மை பண்ண முடியாது. யாரும் நமக்கு ஆர்டர் போட முடியாது. ஏன்னா நம்ம தான் என்னது, இதில் உச்சபட்ச அதிகாரத்தோடு இருக்கக்கூடியது இந்திய அரசாங்கம். அதுதான், அதுக்கு யாரும் ஆர்டர் போட முடியாது. ஸோ முன்னாடி வந்து பிரிட்டிஷ் அவங்க சொல்கிறதான கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இது. இது போக நம்ம எதில் இருக்கோம் அப்படின்னா காமன்வெல்த் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள். யார்? பிரிட்டிஷ் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் என்னது அப்படின்னா இந்த காமன்வெல்த். அதில் கூட்டமைப்பில் இருக்கிறதுனால நாம் வந்து அவங்க சொல்லிடுவதை கேட்டுருவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுன்றதை வற்புறுத்துறதுக்காக தான் என்னது இந்த இறையாண்மை அப்படின்ற வார்த்தையை சேர்த்துருக்காங்க. ஸோ அப்போ இறையாண்மைனா என்னது? நம்மளோட முடிவை நம்மளே எடுத்துக்கலாம். அது உள்நாட்டு விவகாரம் வெளிநாட்டு விவகாரம் ரெண்டுலேயுமே நாமளே முடிவு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து என்னது? இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. அதை தான் வரிசையாக கொடுத்துருக்காங்க இங்கே. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற அல்லது மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு, டெமோக்ராட்டிக் மக்களாட்சி அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லலாம். அது ரெண்டும் மாறி மாறி வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து சமதர்மம். சமதர்மம் அப்படின்றதுக்கும் சமத்துவத்துக்கும் உங்களுக்கு குழப்பம் வரலாம். இங்கே சமதர்மம், இங்கே வந்து சமத்துவம். ஸோ இது ரெண்டையும் கரெக்டாக பாருங்கள். சமதர்மம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு தேவைப்படும் வளங்களை மக்களே உருவாக்கவும் அவற்றை சமமாக பகிரவும் சமுதாயத்தில் உள்ள உரிமை தான் என்னது? சமதர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் வந்து நிலம் மற்றும் தொழில் சார்ந்த உரிமையை ஒழுங்குமுறைப்படுத்தி சமூக பொருளாதார சமத்துவமின்மையை குறைக்கிறது. இந்த சமத்துவமின்மையை குறைக்கிறது அப்படின்னு இந்த சமதர்ம, அப்போ சமத்துவமின்மையை குறைப்பதன் மூலம் சமதர்மம் நிலைநாட்டப்படுகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், எந்த மதத்தை வேண்டுமானாலும் நம்ம பின்பற்றிக்கலாம். அதே மாதிரி அரசாங்கம் வந்து எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றக்கூடாது, சரிங்களா? ஆதரிக்கக்கூடாது. எல்லா மதத்துக்கும் சமமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்றத என்னது? மதச்சார்பின்மை அப்படின்றது. அடுத்து வந்து மக்களாட்சி. மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் 2 விதமான மக்களாட்சி இருக்குது. ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று என்னது? மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரடி மக்களாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த நேரடி மக்களாட்சி அப்படின்றது நடைமுறையில் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி சின்ன நாடுகளில் நேரடி மக்களாட்சி. நேரடி மக்களாட்சினா என்னது? ஒவ்வொரு மசோதா வர்றையிலையும் என்ன பண்ணுவாங்க? மக்கள் ஓட்டு போடுவாங்க. இப்போ நமக்கு பிரதிநிதிகள் எம்பி ஓட்டு போட்டு முடிவு பண்ணுறாங்களே, அதுக்கு பதிலாக நேரடி மக்களாட்சியில் ஒவ்வொரு தடவையும் மக்கள்கிட்ட ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. நம்ம இதில் ஒரு தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துகிறதே பெரிய விஷயம் இந்தியா ஃபுல்லாக. இது சின்ன நாடு, 1000 பேர் 1,00,000 பேர் தான் இருக்காங்கன்னா ஓட்டு போட்டலாம், சரிங்களா? அப்போ இது வந்து நேரடி மக்களாட்சி. அடுத்து வந்து மறைமுக மக்களாட்சி. நம்ம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவங்க நமக்கான சட்டங்களை ஏற்றுவாங்க அப்படின்றது தான் இந்த மக்களாட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். அடுத்து வந்து குடியரசு. குடியரசு அப்படின்றது இது வந்து என்னது அப்படின்னா இந்த ராஜாக்கள் ஆட்சி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த குடியரசு. அதாவது என்னது அப்படின்னா குடியரசுத் தலைவர்னு இருக்கார்ல, அவரை நீங்கள் எதுக்கு ஈக்குவலாக பார்க்கலாம் அப்படின்னா அந்த அரசி இருக்காங்களே, எலிசபெத் அரசி இருக்காங்களே, அவங்களுக்கு ஈக்குவலாக கூட பார்க்கலாம். என்னது அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அங்கே வந்து அது வாரிசுரிமை, அது வந்து வாரிசுகள் அப்படியே ஆட்சி பண்ணிக்கிட்டே வருவாங்க. இங்கே குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் என்ன கிடையாது, அவர் வந்து குடும்ப வாரிசுகளை நியமிக்க முடியாது. அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருத்தல் வேண்டுமே தவிர வாரிசு உரிமை அடிப்படையில் அல்ல அப்படின்றதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ குடியரசுக்கும்
இந்த நம்ம மன்னராட்சிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ இதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அப்போ குடியரசுக்கும் மன்னராட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருத்தல் வேண்டுமே தவிர வாரிசுரிமை அடிப்படையில் அல்ல அப்படின்றத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ குடியரசு அப்படின்றது என்னது, குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வாரிசுரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து நீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீதியில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 3 விதமான நீதி, சமூக, பொருளாதார, அரசியல் நீதி அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த நீதி அப்படின்னா என்னது, குடிமக்களை சாதி, மதம் மற்றும் பாலின அடிப்படையில் பாகுபடுத்துவது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சமூக ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்பட வேண்டும், அரசாங்கம் அனைத்து மக்களின் நலனுக்காகவும் முக்கியமாக பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உழைக்கவும் செயல்படவும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீதி அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்து என்னது, சுதந்திரம் அப்படின்றத பார்க்கணும். சுதந்திரம் அப்படின்னா என்னது, நாம் சுதந்திரமாக சிந்திக்கவும் எண்ணங்களை வெளிப்படுத்தவும் எண்ணியபடி நடவடிக்கைகளில் ஈடுபடவும் நியாயமற்ற கட்டுப்பாடுகள் கிடையாது அப்படின்றத என்னது சுதந்திரம். ஸோ அப்போ இங்கே சுதந்திரம் அப்படின்றத முடிச்சாச்சு. சரி, அடுத்து லிபர்ட்டி, அதுக்கடுத்து என்னது பார்க்கணும், சமத்துவம். சமத்துவம் அப்படின்றது என்னது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதாவது பழமையான பாரம்பரியமான ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்பட வேண்டும், அரசாங்கமானது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். ஸோ அப்போ இந்த அரசாங்கம் அனைவருக்கும் சமமாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுல, அந்த இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சமத்துவம் அப்படின்றது. அடுத்து சகோதரத்துவம். ஸோ சகோதரத்துவம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சகோதரத்துவம்னா நம்ம எல்லாமே ஒரே குடும்பம் மாதிரி, அண்ணன் தம்பி மாதிரி இருக்கணும் அப்படின்றத வற்புறுத்துறது. இதை நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப், நமக்கு என்னது ஒற்றை குடியுரிமை இருக்கா. ஸோ இந்த ஒற்றை குடியுரிமை மூலமாக தான் இந்த சகோதரத்துவத்தை நிலைநாட்டுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சகோதரத்துவம் நிலைநாட்டப்படுவது எதன் மூலமாக, இந்த ஒற்றை குடியுரிமை மூலமாக தான் நிலைநாட்டப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அண்ணன் தம்பி அப்படின்றது. இப்போ நமக்கு தமிழ்நாடு அப்படின்னாலும் இந்தியன் தான், அதே இது ஆந்திராவாக இருந்தாலும் இந்தியன் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி அப்படின்றத இந்த ஒற்றை குடியுரிமை மூலமாக தான் நிலைநிறுத்தப்படுகிறது. ஸோ அடுத்து இது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது என்னது, நாம் ஏற்கனவே சொன்னது தான். இந்த அரசமைப்பானது மக்களால் தங்களின் பிரதிநிதிகளின் மூலமாக உருவாக்கப்பட்டு இயற்றப்பட்டது. இதை மக்களுக்கு அரசரோ அல்லது வேறு அந்நிய சக்திகளோ தரவில்லை, மக்களே மக்களுக்காக கொண்டு வந்தது தான் இந்த அரசியலமைப்பு அப்படின்றது தான் இந்த முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள். ஸோ அப்போ இந்த முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்க எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமானது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எதோட தாக்கத்தினால கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த சமதர்மம் அப்படின்றத பாருங்கள். இந்த சமதர்மம் அப்படின்றது 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாடு. ஸோ அங்கே இதை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் இந்த சமதர்மத்தை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே சமதர்மம் அப்படின்ற இந்த வார்த்தை கொண்டு வரப்படுறதுக்கு காரணம். ஏன்னா இது சட்ட திருத்தம் மூலமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சமதர்மம் அப்படின்றது சோசியலிஸ்ட்டை என்ன பண்ணாங்க, 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஆவடி காங்கிரஸ் மாநாடு 1955 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மதச்சார்பின்மை அப்படின்றது இருக்குது. இதுவும் என்னது அப்படின்னா ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் பேசப்பட்ட விஷயம்தான். 1888 அலகாபாத் காங்கிரஸ் மாநாட்டில் பேசப்பட்ட விஷயம்தான். அலகாபாத் காங்கிரஸ் மாநாட்டில் இந்த மதச்சார்பின்மை, அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கொள்கை என்னது மதச்சார்பின்மை, இது அலகாபாத் காங்கிரஸ் மாநாட்டில் பேசப்பட்ட விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீதி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நீதி அப்படின்றது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, நீதின்றது ரஷ்ய புரட்சியிலேருந்து கொண்டு வரப்பட்டது. ரஷ்ய புரட்சியிலேருந்து கொண்டு வரப்பட்டது தான் என்னது எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். நீதி அப்படின்றது ரஷ்ய புரட்சி. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து 3 வேர்டு எடுப்போம். ஸோ அது புக்கிலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ரஷ்ய புரட்சியிலேருந்து 3 வார்த்தைகள் கொண்டு வரப்படுது. 1789ஆம் ஆண்டு தான் இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்குது. அப்போ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் முக்கிய முழக்கங்களாக இருந்துச்சு. இதை தான் நம்ம இந்திய முகப்புரையில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன வேர்டு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 வேர்டு ஃப்ரெஞ்சு புரட்சியில் முக்கிய முழக்கங்களாக இருந்துச்சு. இதை நம்ம முகப்புரையில் சேர்த்துருக்கோம். ஸோ அப்போ இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் என்னது, ஃப்ரெஞ்சு புரட்சி. ஸோ ஃப்ரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, அதுக்கப்புறம் 2 காங்கிரஸ் மாநாடு, இங்கெல்லாம் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேர்ட்ஸை எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் முகப்புரையை பற்றி.
இதை தாண்டி என்ன விஷயங்கள் கேட்பாங்க அப்படின்னா இதை தொடர்புடைய வழக்குகள் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ இது தொடர்பாக என்னென்ன வழக்குகள் நடைபெற்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 வழக்குகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அந்த 3 வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெருபாரி வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு சொல்லுவாங்க, சரிங்களா? அது பெருவாரி அல்லது பெருபாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எது வேணாலும் இருந்துட்டு போது. பெருபாரி வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது. ஸோ இந்த வழக்கு படி என்ன வந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து 1960 இந்த பெருபாரி வழக்கு அப்படின்றது நடக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகப்புரை வந்து அரசியலமைப்போட பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. முகப்புரை வந்து அரசியலமைப்போட பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண முடியாது? அரசியலமைப்பின் பகுதி அல்ல அப்படின்னா அதை வந்து திருத்தம் பண்ண முடியாது. அரசியலமைப்பு திருத்தம் பண்ணுறதுக்கு தான், அரசியலமைப்பில் இருக்கிறத திருத்தம் பண்ணுறதுக்கு தான் ஆர்டிகல் சொல்லியிருக்கு. அப்போ பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியாது? பெருபாரி வழக்குப்படி முகப்புரையில் திருத்தம் பண்ண முடியாது அப்படின்றது. பகுதி அல்லன்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியாது? திருத்த முடியாது, சரிங்களா? ஏன்னா அரசியலமைப்போட பகுதியே இல்லை, அப்புறம் எப்படி அதில் திருத்தம் பண்ண முடியும்? திருத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்த வழக்கு என்னது அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்கு. இன்னொரு வழக்கு என்னது? கேசவானந்த பாரதி வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு. ஸோ இந்த வழக்குக்கும் முகப்புரைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ இந்த வழக்கு பார்த்தோம் அப்படின்னா 1973 அந்த ஆண்டை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னது? அரசியலமைப்பின் பகுதி அப்படின்னு சொல்லிடுச்சு. முதல்ல வந்து பகுதி அல்லன்னு சொன்னாங்க. 73 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் என்ன பண்ணலாம்? திருத்தம் பண்ணலாம். ஆனால் திருத்தம் பண்ணல என்ன பண்ணக்கூடாது? அரசியலமைப்போட அந்த அடிப்படை கூறுகளுக்கு பாதகம் இல்லாமல் திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடிப்படை அந்த கட்டமைப்பை குலைக்காமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் என்னது? கேசவானந்த பாரதி வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அரசியலமைப்பில் என்ன பண்ணலாம்? திருத்தம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியாச்சு. சரி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த திருத்தம் பண்ணுறாங்க. 73 இந்த வழக்கு நடந்துச்சு, திருத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் என்ன பண்ணுறோம்? 1976 தான் என்ன பண்ணுறாங்க? 42வது திருத்தம் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ திருத்தம் பண்ணலான்னு சொன்ன வாசி தான் என்ன பண்ணுறோம்? முகப்புரையில் இந்த திருத்தத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து வந்து இன்னொரு வழக்கு அப்படின்றது எல்ஐசி வழக்கு, சரிங்களா? எல்ஐசி வழக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1995. இந்த எல்ஐசி வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியா அப்படின்றத ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. முதல்ல வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்றத உறுதிப்படுத்தி எல்ஐசி வழக்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் என்னது? எல்ஐசி வழக்கு 1995 நடந்தது. ஸோ அப்போ முகப்புரையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருத்தம் பண்ணலாம் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் அதை திருத்தம் பண்ணல என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதோட அடிப்படை கட்டமைப்பை என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, அது போக இன்னும் வேறு சில விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இந்த முகப்புரையை பற்றி சில கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில பேர் அதோட மதிப்பீடு அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? மதிப்பீடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ முகப்புரை அப்படின்றது அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில பேர் முகப்புரையை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அரசியலமைப்பின் அடையாள அட்டை எண் அப்படின்னு முகப்புரையை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கிவாலா அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இது வந்து ஐடி கார்டு அப்படின்னு சொல்லுவார், சரிங்களா? அடையாள அட்டை எண் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்? பால்கிவாலா அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஎம் முன்ஷி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த முகவுரையை என்ன சொல்கிறாரு? மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாரு. கேஎம் முன்ஷி என்ன சொல்கிறாரு? மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு முகப்புரையை சொன்னவர் யார்? கேஎம் முன்ஷி அப்படின்றவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், சரிங்களா? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கோங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் எண்ணங்களையும் நீண்டகால கனவையும் வெளிப்படுத்துவதாக அரசியலமைப்பின் முகப்புரை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அடுத்து வந்து எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்னு ஒருத்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எர்னஸ்ட் பார்க்கர்
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னவர் யாரு? எர்னஸ்ட் பார்க்கர். அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதயத்துல்லா. இதயத்துல்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதயத்துல்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முகப்புரையை அமெரிக்காவின் முகப்புரையானது அதன் சுதந்திர பிரகடனமாகும், எனினும் நம்முடையது அப்பிரகடனத்தை விட மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதயத்துல்லா என்ன சொல்றாரு? அமெரிக்காவின் முகப்புரையானது அதன் சுதந்திர பிரகடனமாகும், எனினும் நம்முடையது அப்பிரகடனத்தை விட மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இதுதான் முகப்புரையை பற்றினா ஒரு மதிப்பீடு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு மேக்சிமம் முகப்புரையை பற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா A to Z எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்லிட்டோம். ஸோ அப்போ இதுதான் என்னது அப்படின்னா முகப்புரை. இதுக்குள்ளே இருந்து தான் கேள்வி சுற்றி சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன வார்த்தைகளுமே இந்த முகப்புரையை பற்றி ரொம்ப முக்கியம்தான். ஏன் அப்படின்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப சின்ன போர்ஷன், ஆனால் கம்பல்சரியாக இதில் வந்து கொஸ்டின் வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படிச்சிருங்க. ஸோ முகப்புரைக்கு இவ்வளோ படித்தா போதும். நன்றி, வணக்கம்.